எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடந்ததுன்னு சொல்லுங்கள், கேட்டுக்குவோம். அதில் உள்ள முக்கியமான மந்திரியோட பிள்ளைய தப்ப விட்டீங்களே, சொல்லட்டும் பதில். பொள்ளாச்சியில் அத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்த போது, ஏங்க பொள்ளாச்சியில் இந்த வழக்கு முதல்ல யார்கிட்ட போணுச்சு? பொள்ளாச்சி ஜெயராமன்ட்ட தான் போய் சொல்கிறாங்க. அவருக்கு காதலே வாங்கிக்கல. சிபிஐ சாத்தாங்குளத்தின் வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே போடல. சிறுதாவூர் பங்களத்தில் ஜெயலலிதாவோட 540 கோடி ரூபா கண்டெய்னர் பணம் என்னாச்சு? சந்திரலேகான ஒரு IAS மேலே ஆசிட் அடித்தாங்க. இவங்க பெண்கள் பாதுகாப்பை பற்றி அதிமுக பேசுதா? ஒரு IAS தம்பி சிட்டிங் இருந்தவங்கள அவங்கள பிறகு அந்த அடித்தவருக்கு என்னென்ன பொறுப்புகள்லாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க. ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கல. அதை எடுக்க வச்சது யாரு? உயர் நீதிமன்றம். இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே ஒரே குற்றவாளியா? ஆமா, அதான் வழக்கு. அதுதான் வழக்கு. இது வெளிச்சம் வந்தது. சாத்தாங்குளத்தில் எப்படி அடிச்சு கொண்டு தப்போ, காவல் நிலையத்தில் யாரை கொண்டு வச்சு அடிச்சாலும் தப்பு, காவல் நிலையத்தில் வழுக்கி விழுந்தாலும் தப்பு. உங்க அண்ணாமலை போலீஸ் வேலையை பார்க்க துப்பு இல்லாம, யோக்கியம் இல்லாம விட்டுட்டு வந்து தலைவர் அவர்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு அறிவுபூர்வமா அரசியல் பண்ண தெரியாம செருப்பு மாட்டம் செருப்பு தூக்கி தள்ள தூக்கி திருப்பி. அதாவது இந்த மாதிரி தண்டனை கிடைக்கலன்னா நான் பேசுறதே விட்டுறேன். தண்டனை கிடைச்சா குட்டிக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டு சொல்லுங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கங்க சார். மே 28 தமிழகமே ஏன் இந்தியாவை எதிர்பார்த்தது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைக்குன்ட்டு எதிர்பார்த்தாங்க, அறிவிச்சாங்க. கடைசியில் பார்த்தா அது தள்ளி போட்டாங்களே. என்ன சார் இது? ஏதாவது அரசியல் விளையாட்டா? தள்ளியெல்லாம் இல்லை. தட் இஸ் நீதிமன்றத்தோட ப்ரொசீஜர். சரி, பொள்ளாச்சிக்கு அப்படிதான். அதுக்கு மாதிரி எத்தனை நாள் போஸ்ட்போன் பண்ணி தண்டனை கொடுத்தாங்க. இன்னைக்கு அவன்ட்டு கொஸ்டினிங் கேட்டிருப்பாங்க. கொஸ்டினிங் கேட்டு அவன் நீ குற்றவாளி இந்த வழக்கில் அப்படி நீதிமன்றம் ஃப்ரேம் பண்ணும், ஜட்ஜ்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஃப்ரேம் பண்ணிட்டு அதுலேருந்து டிக்டேட் பண்ணுவாங்க. டிக்டேட் பண்ணி லார்ஜாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இவ்வளோ பெருசு வரும். அதுக்கு பிறகு தான் அதை வெளியிட முடியும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. இது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். இது பேர் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். ஜட்ஜ் பண்ணி ரிசர்வ் பண்ணியாச்சு. இனிமேல் ஜட்ஜ்மெண்ட் வெளியிடுவாங்க, அவ்வளோதான். இல்லைப்போனா இதுக்கு ஏதாவது உள்குத்து ஏதாவது இருக்குமா? அதெல்லாம் ஒன்று. எதில் இப்போ நீதிமன்றத்தை போய் பிள்ளை கேள்வி கேட்காதீங்க. அப்படி கிடையாது. நீதிமன்றத்துக்கு இவ்வளவு இதுன்ட்டு நீதிமன்றத்தில் இல்லை. ஸ்டாலின் போலீஸ் என்னன்னா செய்யறது தெரியல, உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு வழக்கறிஞர், எல்லாமே தெரியும். போலீஸ் இது ஸ்டாலின் போலீஸ் அப்படி கிடையாது. இந்த இப்பொழுது யாரு ஆளுகின்ற அரசோ அவங்களுடைய போலீஸ் தான். அவங்க சொல்ற மாதிரிதான் ஆடுவாங்க. ராமா இந்த வழக்கு முதல்ல அதாவது ராமா ஆறான்னு குரங்க ஆட வச்சு அதே மாதிரி ஆடுவாங்க. டிசம்பர் 28 நீதிமன்றம் சுயமோட்டாவா இதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும்ல. கமிட்டி அமைச்சு 3 பேர் IPS அதிகாரி தலைமையில் அந்த கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி தான் இந்த வழக்கை விசாரிச்சாங்க. அதை விசாரிச்சு தான் இந்த கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 29 சாட்சிகள் பாதிக்கப்பட்ட உள்பட ப்ளஸ் அந்த கூட இருந்த பையன் உள்பட 29 சாட்சிகள் நீதிமன்றத்தில் சொல்லி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீ கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 11 குற்றச்சாட்டுகள் நிறுவனம் ஆயிருக்கிறது. இவர் என்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க, சம்மந்தமே இல்லாமல். 11 குற்றச்சாட்டு நிறுவனம் ஆயிருக்கு. 11 குற்றச்சாட்டில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆயுள் தண்டனையும், தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு 14 ஆண்டு காலமும், IPC பிரிவுகளில் 4 வழக்கு இருக்குது. 4க்கும் 15 ஆண்டுகள். இது வரைக்கும் இது கொடுக்க நேரிடலான்னு தற்சமயம் வரைக்கும் இந்த வழக்கு இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்கின்றபடி அந்த தண்டனை கிடைக்குமா அவருக்கு? கட்டாயம் கிடைக்குங்க, கட்டாயம் கிடைக்கும். அப்படியா? இதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை, அதாவது இந்த மாதிரி தண்டனை கிடைக்கலன்னா நான் பேசுறதே விட்டுறேன். தண்டனை கிடைச்சா குட்டிக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா என்ன பண்றாரு? பொள்ளாச்சி வழக்கில் ஆயுள் முழுவதும் சிறை தண்டனை. ஆமா, அப்படி. ஏன்னா அது அதிமுக ஆட்சியில் நடந்த குற்றம். இது திரு ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த அவலம். இதுக்கு அந்த தண்டனை கிடைக்குமா, இல்லை ஆயுள் தண்டனையோடு நிறுத்திட்டு போயிடுவாங்களா? அது என்ன, அதிமுக ஆட்சியில் நடந்த குற்றம், இது ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த குற்றம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு தெம்பும் தராணி இல்லை அவருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லுங்கள், கேட்டுக்குவோம். அதில் உள்ள முக்கியமான மந்திரியோட பிள்ளைய தப்ப விட்டீங்களே, சொல்லட்டும் பதில். அப்போ இவரோட பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு தானே இந்த வேலையை பார்த்தீங்க. சிபிஐ என்ன தேவ தூதர்களா? சிபிஐ சாத்தாங்குளத்தின் வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே போடல. சிறுதாவூர் பங்களத்தில் ஜெயலலிதாவோட 540 கோடி ரூபா கண்டெய்னர் பணம் என்னாச்சு? ரயிலில் செல்லா பணத்தை ஓட்ட போட்டு எடுத்தாங்களா? அதை இன்ன வரைக்கும் பிடிச்சிட்டாங்களா? சிபிஐ கொண்டாந்து கொடுத்ததும் தமிழ்நாடு ஜட்ஜிக்கிட்டு தானே கொடுத்தாங்க. தமிழ்நாடு கும்பிட்டு தானே ஜட்ஜ்மெண்ட்டை வழங்குது. தருமபுரியில் பஸ் எரிச்ச 3 பேர் பஸ் எரிச்சாங்க.
ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனோன்னு பொது மன்னிப்புல அவங்களை வெளில விட்டாருங்க. அதுதான் நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. என்ன இது அரசியல். அதே மாதிரி திமுக அரசியல். இந்த ஞானசேகரன் யார்? திரு ஸ்டாலின் அரசுக்கும் அந்த கட்சிக்கும் திமுகவுக்கு அவர் திமுக கட்சியினுடைய அனுதாபியா இல்ல உறுப்பினரா? ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிற சான்றிதழ் அவர் திமுக அனுதாபி. அப்படின்னா தண்டனை எப்படி வரும்? சந்திரலேகான ஒரு IAS மேல ஆசிட் அடிச்சாங்க. இவங்க பெண்கள் பாதுகாப்பை பத்தி அதிமுக பேசுதா? ஒரு IAS தம்பி சிட்டிங் இருந்தவங்கள அவங்களுக்கு பிறகு அந்த அடித்தவருக்கு என்னென்ன பொறுப்புகள்லாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க. ஏங்க அதிமுக மந்திரி, தகவல் தொழில்நுட்ப மந்திரிங்க மணிகண்டன் பாலியல் வழக்கில் FIR-ஓட கேஸோடு இருக்காரு. இங்கே பாருங்க, இவர் அனுதாபி. நான் இருக்கிறேங்க, நான் ஒரு கட்சியோட அனுதாபி தான். ஓகே, நான் திமுக அனுதாபியாக கூட எடுத்துட்டு போகிறேன். நாளைக்கு நான் ஒரு அஃபென்ஸ் செஞ்சால் என்னை காப்பாற்றணுங்கிற இந்த அரசுக்கு அவசியம் இல்லை. நான் செய்த தப்புக்கு நான் தண்டனை பெற்றால் போதும், அது போதுமானது. அவனை காப்பாற்றுறதுக்கு என்ன மினிஸ்டர்? அவன் யார்? அவன் அது 10 பொறிக்கில ஒரு பொறிக்கி. அவனை எது காப்பாற்றணும்? இல்லை, அந்த பொறிக்கி வீட்டுக்கு போயிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணி எப்படி போய் சாப்பிட்டாரு அந்த வீட்டுல போயிட்டு? நானும் அதே தாங்க சொல்றேன். எப்படி சாப்பாட்டாரு? நானே 10 மந்திரியோட போட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கு இல்ல, நீங்க இதுக்கு இது இல்ல, அவர் வீட்டுல எப்படி போய் சாப்பிட்டாரு? நான் 10 மந்திரியோட போட்டோ எடுத்திருக்கேன், CM-ஓட போட்டோ எடுத்திருக்கேன். நாளைக்கு PM வந்தோட ஒரு போட்டோ எடுத்துப்பேன். இந்த இடத்துல வந்தாக்கா PM ஐயா, நரேந்திர மோடி ஐயா போட்டோ ஷூட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க விளம்பரமே பண்றது தான் உங்க வேலை, என்னோட ஒரு போட்டோ எடுத்துன்னு எடுத்துப்பேன். நீங்க என்ன சொன்னீங்க? பொறிக்கில அவன் ஒரு பொறிக்கி. அப்பன்னா 10 பொறிக்கி இல்ல, அவன் பண்ற அதுக்குதான். அப்பனா இல்ல அரக்கோண விஷயம் என்னாச்சு? அரக்கோண விஷயம் என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு? அரக்கோண திருவருச்செல் வழக்கு தெய்வ செயல் பேரமொழி. ஆமா, தெய்வ செயல் தான். தெய்வ செயல் தான். இல்ல இல்ல, அவருக்கு நான் மரியாதை. நீங்க சொன்னீங்கல்ல தெய்வம். இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல திமுக நீங்க என்ன ஆவன்ட்டு, அதனால நான் பயந்துட்டேன், அதனால திரு போட்டேன். பாத்தீங்களா? அதனால திரு போட்டு சொல்றேன். யாருன்னு எனக்கு தெரியும். திரு போட்டு சொல்றேன். அதாவது இந்த ஆட்சியில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் தப்பிச்சிடுவாங்க. ஆனா அந்த குற்றம் செஞ்சவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களையே குற்றவாளி ஆக்கிவிங்க. உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா ஆணவ கொலையில் ஹைகோர்ட்டில் ADMK ஆச்சு, எடப்பாடி பழனிசாமி ஆச்சு. அப்போ ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜி சொல்கிறாரு, அரசு தரப்பு குற்றத்தை நிரூபிக்க தவறிவிட்டதுன்னு சொல்லி விடுதலை பண்ணுறாரு அந்த வழக்கை. ஆனால் அதே கோகுல்ராஜ் யுவராஜ் வழக்கில் இதே அரசு தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. புரியுதா? ஏன்னா அவங்களாம் உள்ளாட்சி பாலியல் வழக்கு அதெல்லாம் அதிமுக அனுதாபி, அதனால வாங்கி கொடுத்துட்டாங்க. இல்ல இல்ல, அரக்கோன்ல செஞ்சவர் யாரு? அந்த குற்றச்செயலை செஞ்சவர் யாரு? திமுக கட்சியில பொறுப்புல இருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க தெரியுமா? ஜாமீன்ல வந்து எப்படி ஒரு குற்றவாளிக்கு, குற்றவாளி என்று சொல்லப்படுகின்றவருக்கு தனிப்பட்ட விஷயங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இது கட்சி தனிப்பட்ட விஷயமா? அவர் நடத்திக்கிட்டாருங்க. யார்? அவரே நடத்திக்கிட்டாரா? யாரையும் இங்க யாரும் சப்போர்ட் பண்ணி பேசல. இல்ல இல்ல, யாரு செஞ்சாலும் சட்டம் மேலானது, தண்டிக்கும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க இதை வந்து ஒரு சினாரியாவை கட்டமைக்கிறீங்க. இது திமுக காப்பாற்றுவாங்க, இவங்க இதை பண்ண மாட்டாங்கன்னு. ஏங்க ஒரே ஒரு வார்த்தை தான் மாற்றி பேசினார் பொன்முடி ஐயா. எனக்கு அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர், நல்லா படித்தவன், கல்வியாளன். ஆனால் கட்சி அடிப்படை பதவியை தூக்குனாங்களா? அது எப்படி தூக்குனாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? அதாவது கட்சியின் துணை பொதுச் செயலாளர்ல இருந்து தான் எடுத்தாங்க. ஆனா அமைச்சர் பதவியில இருந்து எடுக்கல. அதை எடுக்க வச்சது யாரு? உயர் நீதிமன்றம். புரியுதா? இல்ல இல்ல இல்ல, உயர் நீதிமன்றம் கடுமையான இது சொன்னதுனால அது ஒண்ணு. முழங்காலுக்கு முடிச்சு அப்படி கிடையாது. ஜட்ஜி என்ன சொன்னாருன்னா, செந்தில் பாலாஜி வழக்கு தான் சொல்லியிருந்தாரு. உயர் நீதிமன்றம் ஏன் உன்னை FIR போடல, எது போடல, என்ன பண்ணலன்ட்டு கேட்டாங்க. அதன் பிறகு தமிழகமே கொந்தளிச்சது. ஒரு நீங்க கட்சியை எடுத்துட்டா போதுமா? அவர் எடுக்க வேண்டியது அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தா திரு ஸ்டாலின் அவர்களை கொண்டாடலாம். எடுத்தாரு, அவராதான் எடுத்திருக்கு. ஒரு புரியவே இல்லை. அவரால முதல்ல கட்சி பொறுப்புல தான் எடுக்கணும், சஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு பிறகுதான் பதவி எடுப்பாங்க.
அவர் வந்து நீங்க யாரோ ரோட்ல போனவர் கிடையாது ஐயா, கவர்னரால பதவி பிரமாணம் செய்யப்பட்டவர். ஒரு அமைச்சர்னா அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு, அந்த கான்ஸ்டியூஷன் பாடி இருக்கு. எடுத்தடுப்புல யாரோ ஒன்றும் தூக்கி எடுத்து இல்ல ஜெயலலிதா ஆட்சி கிடையாது. இது இங்க பதவியை கொடுக்கறது கோடம்பா, இது இங்க வண்டலூர் தாண்டத்துல பதவி எடுக்கிறது ஜெயலலிதா தான் செய்யும். சரி, பூர்ஷ்வா தானத்தை ஜனநாயகப்படி நடக்கிற கட்சியில இப்படி செய்ய முடியாது. சரி, இதே அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வழக்கில் போது யார் சாருன்னு சொன்ன அந்த சார் காப்பாத்திட்டீங்களா? யார் அந்த சார்? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இது இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே ஒரே குற்றவாளியா? ஆமா, அதான் வழக்கு, அதான் வழக்கு, அதான் வழக்கு, அதுதான் வழக்கு. அதான் விசாரிச்சிருக்காங்க. இந்த வழக்கு யார் நடத்தினது? அதான் விசாரிச்சிருக்காங்க. இல்ல, அந்த வழக்கு இது யார் நடத்தினது? இது வந்து நீதிமன்றம் தன் விருப்ப உரிமையா வந்து சுயமோட்டா வந்து 3 IPS அதிகாரி நியமிச்சு வழக்கு விசாரிக்கப்பட்ட பிறகு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த IPS அதிகாரி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? இந்திய தேர்வாணையத்தில் வர்றவங்க IPS இல்ல UPS இல்ல இந்திய UPS. ஆனா இங்க தமிழக அரசு திரு ஸ்டாலின் அவர்கள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி இதை புலனாய்வு செய்திருப்பார்கள்? எது அடிப்படையில் அமைச்சிருக்காங்க? அறிவியல் பூர்வமாக இல்ல. 5 பேர் சொல்லுங்க. 5 பேர் இல்ல, இருக்கிற வெளி வந்ததுதான் நான் சொல்றேன். ஆனா அந்த சார் யார்? இதுக்கு ஏன் அந்த சார் வெளி வந்துச்சு? இல்ல ஞானசேகரன் பேசவே இல்லைன்ட்டு அரெஸ்ட் பண்ண எது வெளியில வந்துச்சு? இல்ல, இந்த இது நடந்த அடுத்த நிமிஷமே சென்னை கமிஷனர் அருண் எப்படி யாருமே இல்ல அவர் உண்டிதான்ட்டு சொல்ல முடிஞ்சது? எதன் அடிப்படையில்? செல்போன் சிக்னல் வச்சு சொன்னாங்க. எது? இல்ல ஆக அத இன்னும் தீர ஆராயாமலே எடுத்த உடனே சொன்னவர். தீர்ப்பை எப்படி விமர்சிக்கலாம்? உங்களுக்கும் தெரியும். தீர்ப்பு விமர்சிக்கலாம். இத முதல்ல என்னென்ன வழக்கு போட்டிருக்கு அது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல போட்டு இருக்காங்க. என்னென்ன வழக்கு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லியாச்சு. இல்ல நீங்க சொல்லியாச்சு. இருங்க சார், நீங்க சொல்லியாச்சு. ஆனா அவ்வளவு தண்டனை கிடைக்குமா ஞானசேகரனுக்கு? அவர் கேட்க மாட்டாரு. கேமராமேன் தான். நீ நான் சொல்றது கேளு. இல்ல நீங்க முன்கூட்டியே சொல்லிட்டீங்க. திருட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு போட்டிருக்காங்க. தனிநபரை தாக்கியது, அந்த பையன் ஒருத்தர் இருந்தாலும் கூட அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணை அடிச்சிருக்கான். அடுத்து கிட்னாப் பண்ணியிருக்கான். இவர்கிட்ட கேட்டால் கிட்னாப்னா காரில் கிடத்தினா கிட்னாப் பண்ணு. ஒரு இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு இழுத்தாலே அது கிட்னாப் தான். உன்னோட விருப்பம் இல்லாமல் எவாடான பிடிச்சி இழுத்தாலே அது கிட்னாப் தான், கடத்துதல் தான். கிட்னாப் பண்ணியிருக்கான். எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்கான். இந்த மொபைல் இருக்குல்ல, இது எலக்ட்ரானிக் குட்ஸு, இதை வந்து இப்படி தான் பயன்படுத்தணும்னு ஒரு சினாரியோ இருக்குது. அதை மீறி பயன்படுத்தினா ட்ரெஸ்பாஸ், அத்துமீறி இருக்கான். இதுபோக ஆபாசமாக வீடியோ எடுத்தல், அந்த பொண்ணை ஆபாசமாக வீடியோ எடுத்திருக்கான். இது போக ஆபாசமாக வீடியோ எடுத்து ஒரு அஃபென்ஸு, வீடியோ எடுத்து மிரட்டியது அது தனி அஃபென்ஸு, நகைப்பணம் பறித்தல், இவ்வளோ வழக்கு மேலே போட்டிருக்கு. இதில் என்ன வழக்கு போடலன்னு சொல்றாரு. சரி, அவருக்கு இல்ல பொள்ளாச்சியில் நடந்த குற்றவாளிக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கிடைக்குமா? உங்களால் உறுதியா சொல்ல முடியுமா? அது கிடைக்கலன்னா ஜூன் 2ஆம் தேதி கிடைக்கலன்னா பேசுறதே விட்டுறேன். கிடைச்சிட்டா குட்டிக்கு என்ன பண்றாரு சொல்லுங்க. மீசி எடுத்துட்ட மாதிரி தலைமுடியத்தை இல்ல ஆனா இதுல இல்ல. அதாவது இந்த கேஸ்ல நிறைய பேரை காப்பாத்தி இருக்காங்க, நிறைய பேரை காப்பாத்தி இருக்காங்க. இல்லங்க இல்ல அப்படின்னா உண்மையில இல்லையா? தெம்பு திராணி இருந்தா நீ சிபிஐக்கு போங்க, எடுத்துக்கிட்டு எடப்பாடியோட கூட்டணியில் இருக்கீங்கல்ல, அழைச்சு போங்க. இல்ல அண்ணா நகர் கேஸ் சிறுமியின் வழக்கை உயர் நீதிமன்றம் இல்ல அது அந்த சப்போர்ட் பண்ணவன் அதிமுக காரர், செஞ்ச குற்றவாளி யாரு வேற. இது வந்து உயர் நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணைக்கு கொடுத்தது. இது திரு ஸ்டாலின் அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது வேணான்ட்டு டைரக்ஷன் வந்து நாங்களே விசாரிக்கணும் வந்தார். ஏன் சிபிஐ விசாரணைக்கு விடக்கூடாது? ஏன் பயந்துட்டாரா? உங்க சிபிஐயோட லட்சணம் என்ன தெரியுமா இல்லையா? எங்க அமைச்சர் KNரோட தம்பியை கொண்டது இன்ன வரைக்கும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. பெரிய லட்சணத்தில் பேச கொடுத்துட்டாங்க சிபிஐக்கு. ரிட்டையர் ஆன பிறகு ரகோத்தமனோட பேட்டி இருக்கு, எடுத்து குட்டிக்கண்ணன் சாருக்கு போட்டு காமிங்க. நான் தவறாக விசாரித்து விட்டேன், அரசியல் குறுக்கீடு இருந்ததுன்னு சொன்னாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? சிபிஐ ஒன்றும் தேவதூதர்கள், உங்க ஜெயலலிதா சொன்னது தேவதூதர்களான்னு கேட்டுச்சு. அப்பனா தமிழக சிபிசிஐ போலீஸ் இல்ல திரு ஸ்டாலின் அவர்களினுடைய சிபிசிஐடி நல்லா விசாரிக்கின்றீங்களா? அருமையா விசாரிக்கும், அருமையா விசாரிக்கும். இதுதான் வந்து நல்ல விசாரணை. என் தமிழ்நாட்டு போலீஸ் மீது எனக்கு அதிக மரியாதை உண்டு. குட்டிக்கிரனுக்கு அறவே மரியாதை இல்லை. தமிழ்நாடு காவல்துறையை உரிமையில் பேசுகிறார். இவர் மீது டிஜிபி அவர்கள் வழக்கு பதிவு செய்யுங்க. சரி சரி சரி. இதே அண்ணா நகர சிறுமி
கம்ப்ளைண்ட் என்ன செஞ்சாங்க, அந்த அவங்கள அப்பா அம்மாவில குற்றவாளியை வைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சாங்க. இது ஏத்துக்கிறீங்களா? இதே ஸ்டாலின் அரசனுடைய போலீஸ், ஸ்டாலின் போலீஸ் அது அப்படி அடிச்சிருந்தா தப்பு. அப்படி அடிச்சிருந்தா தப்பு. நான் அறத்தோட பேசுவேன். அப்படி அடிச்சிருந்தா தப்பு. இது வெளிச்சம் வந்தது. சாத்தாங்குளத்தில் எப்படி அடிச்சு கொண்டு தப்போ, காவல் நிலையத்தில் யாரை கொண்டு வச்சு அடிச்சாலும் தப்பு. காவல் நிலையத்தில் வழுக்கி விழுந்தாலும் தப்பு. போலீஸ் எடுத்து துப்பாக்கி எடுத்து சுடுறது தப்பு. இதுக்கு என்ன சொல்றாரு குட்டிக்கு என்ன? சரி, இந்த வழக்கை யார் எடுத்தது? அண்ணா நகர் சிறுமி வழக்கை உயர் நீதிமன்றம் சுமோட்டாவா எடுத்தது. இந்த வழக்கை ஒத்துருக்கீங்களா? ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசு போலீஸ் ஏன் இது எஃப்ஐஆர் போடுறதுக்கு கேஸாக வழக்காக மாற்றுவதற்கு எது தடுத்தது? எங்க எஃப்ஐஆர் போட ரிமாண்ட்லாம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், எது அதாவது உயர் நீதிமன்றம் சுமோட்டாவா எடுத்த பிறகுதான் இது நடந்தது. நீ இந்த விவரத்தை வெளியே விடக்கூடாதுன்ட்டு அவங்க அப்பா அம்மாவை அடிச்சு இது பண்ணி சென்னையை விட்டு ஓட வச்சாங்க. அப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் போலீஸ். அப்படி நடந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. நடந்திருந்தா தப்பு சொல்லிட்டேன். நடந்திருந்தா தப்பு தான். நடந்ததானே எனக்கு தெரியாது. சாத்தாங்குளத்தில் என்கொயரிக்கு போட மேஜிஸ்ட்ரேட்டை அடித்தாங்க இவங்க எடப்பாடி போலீஸ் தான். 13 பேரை காக்கா குறிய சொல்கிற மாதிரி சுட்டாங்க எடப்பாடி போலீஸ் தான். டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. எவ்வளோ ஒரு இர்ரெஸ்பான்ஸான ஆன்சர் அது. குற்றத்தை ஒத்துக்கிறோம், ஏற்றுக்கிறோம், தப்பு இருந்தால் திருத்திக்கிறோம். அதுதான் அரசாங்கம். அது முதல்வரே சொல்லியிருக்காரு. நீங்கள் பண்ணுற வேலை என் தூக்கத்தை கெடுக்குதியா அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஒரு நல்ல மனிதன் அதாங்க சொல்ல முடியும். கொஞ்சம் கரெக்டாக இருங்க, ஏன் போட்டு படுத்துறீங்க என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாங்க, கவர்மெண்ட்டை நடத்த விடுங்கன்னு. அதை தான் அவர் செய்திருக்கிறார். டிரான்ஸ்பரன்சியாக அந்த கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போடுறாங்க. நான் நிறைய போலீஸோட கான்டாக்டில் இருக்கவன் தான். டைரெக்டாக எஃப்ஐஆர் போடுறாங்க. டைரெக்டாக சட்டப்படி என்ன தண்டனையோ அதுதான் இங்கே நடக்குது. ஏங்க ஆம்ஸ்டாங் சாரோட கொலை வழக்கு எவ்வளோ ஒரு ஷார்ட் அண்ட் சர்க்கியூட்டாக போட்டு 5000 பக்கத்தில் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். கவர்மெண்ட் என்ன செய்யுது, கவர்மெண்ட் என்ன செய்ய தவறுதுன்னு சொல்லுங்கள், செய்வோன்னு சொல்கிறேன். இல்லை, அதே உங்கள் கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருந்த விசிக தலைவர் திருமாவளவன் இந்த வழக்கை சிபிஐ விசாரணிக்கணும்னு சொன்னாங்க. ஆம்ஸ்டாங் வழக்கு அப்புறமா நீங்க என்ன கொடுத்தீங்க, ஏது கொடுத்தீங்க அரசாங்கம் சொல்லுது. எடப்பாடி சொல்கின்ற ஸ்டாலின் ஆட்சி லட்சண ஆட்சி அரக்கோணத்துல ஒரு எஃப்ஐஆர் போறதுக்கு அந்த பெண்ணை கல்லூரி மாணவியை எவ்வளவு அலைக்கழிச்சிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் ஏதாவது பெரிய லெவல போட்டுறீங்க. அது கணவன் மனைவிக்குள் நடக்கின்ற சண்டை என்று அப்படின்ட்டு எஃப்ஐஆர் போட்டு அந்த மாணவிக்கு நீதி கிடைக்காத எப்படி எல்லாம் தில்லு முள்ளு தில்லாலங்கடி வேலையெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் போலீஸ் செய்கிறது. திருமுள்ளு தில்லாலங்கடி வேலை பிஜேபிக்காரவங்க ஏடிஎம்காரவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது இதெல்லாம். ஓகேயா, நான் வந்து இடி வழக்கை போட்டுட்டு அஜித் போகிற கூட்டணி வச்சு ஆட்சி நடத்தல. புறக்கவாசல மகாராஷ்டிரால ஆட்சி இல்ல. நான் வந்து இந்த மணிப்பூரை போய் எட்டி கூட பார்க்க தெரியல. நீங்களாம் வந்து பேச வந்துட்டீங்க. இல்ல இந்த வழக்கை பத்தி இந்த ஸ்டாலின் அரசு போலீஸ் செய்கின்ற அவலங்கள் இவ்வளவு வழக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது, வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. வேற என்ன செய்யணும் தான் கேக்குறேன். சரி, வேங்க வயல் வழக்கு என்னாச்சு? வேங்க வயல் வழக்கு என்னாச்சு? அதே இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள குற்றவாளி ஆக்குறீங்களே, இது நியாயமா? இதுதான் திரு ஸ்டாலின் அவர் போலீஸ் சிபிசிஐடி விசாரிச்சு தாங்க குற்றவாளி யாருன்னு சொல்லியிருக்கு. அவங்க ட்ரையல்ல போய் பார்த்துப்பாங்க அவங்க குற்றவாளியா இல்லையாங்கிறது தீர்மானிக்கப்படணும். கோர்ட்டு குட்டிக்கண்ணாயா இல்லை, கோர்ட்டு தீர்மானிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும் குற்றவாளியா இல்லையா. இவ்வளவு நடக்குது இந்த ஆட்சியில் அவலங்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் போலீஸ் ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி. நீங்க அவ்வளவு இருக்கு உங்க பொள்ளாத ஆட்சிக்கு. இது அரக்கோணம். இதே எடப்பாடி அப்படிதான் சொல்றாரு. ஜெயலலிதா எப்படி சேர்த்தாங்க சொல்லுங்க. ஜெயலலிதா எப்படி சேர்த்தாங்க இது சொல்ல தெரியுமா? இந்த ஜெயலலிதாவுக்கு அப்பளம் ஹாஸ்பிட்டல், அப்பளம் ஹாஸ்பிட்டல் அடிச்ச புறப்புறன்னு இருக்கும் அப்பளம் அங்க இருக்குல்ல. அந்த ஹாஸ்பிட்டல் 75 நாள் என்ன நடந்துச்சு பதில் இருக்கா? இல்ல அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் மேல குற்றம் சொல்றீங்களா? பேர் சொல்லாதீங்க. இல்ல அப்போலோ சொல்லாதீங்க, வழக்காயிடுவீங்க. திரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் திரு கலைஞர் அவர்களின் மனைவி அங்கதான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது எங்க ஒண்ணு எடுப்போம். உங்களுக்கு என்ன, நீங்க எப்படி எல்லாம் இது? அதுக்கு நான் சொல்றேன், ஏன் அங்க போறீங்க? பள்ளிக்கூடத்துல பாட புத்தகம் வைக்கிற பாட புத்தகமும் இருக்கு. பள்ளிக்கூடத்து புத்தகத்தை கொண்டு போட்டு சத்துணவுல எரிக்க முடியாது இல்ல. எதுக்கு எங்க பயன்படுத்தணும் அதுதான் வேற வச்சு தான் படிக்க முடியும். நான் போய் வைத்தியம் முடியாது. என்னோட ஏங்க போவே கூடாது. ஸ்டாலின் மனைவி கோயிலுக்கு போறாங்கன்னு ஒரு ட்ரெண்ட் ஆக்குறாங்க.
போகக்கூடாதா? கோயில் அவாள் மட்டும் தான் இருக்கா? அது இல்ல, நீங்க அவாள் மட்டும் தான் உள்ள இருப்பீங்களா? இல்ல இல்ல, நாங்க உள்ள வரக்கூடாதா? அவாள் நீங்க தான் இருப்பீங்க மணியாட்டிட்டு, இல்ல நாங்க உள்ள வரக்கூடாதா? இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் போது அந்த ஞானசேகரன் உள்ள இருந்திருப்ப கேட்டுக்கு வெளியே பெரிய விலை மதிப்பற்ற உள்ள கார் காத்துட்டு இருந்தது. ஏன் இந்த வழக்குல சேர்க்கல? ஏன் இது பண்ணல? நீங்க இது எல்லாருமே சொன்னாங்களே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. முதல் விஷயம் ஒன்று தெரிஞ்சுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா இந்த சாட்சி சொல்லாமல் ஏமாத்திட்டு சுற்றுற குட்டிகள் நான் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. இல்லை இல்லை இல்லை, கோர்ட்டில் ஒரு வக்கீல் வச்சு இம்பில்டு போயிருக்கலாம்ல, இன்பில்டு பெட்டிஷன் போயிருக்கலாம். இல்லை, சரியாக உயர்நீதிமன்றம் அமைத்த கமிஷன் 3 பெண் IPS அதிகாரிகள் சரியாக விசாரிக்கவில்லையா? இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அழுத்தம் கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறதா? அழுத்தம் இல்லை, ஒன்றும் கிடையாதுங்க. சரியாக விசாரிச்சு விட்டு தான் கரெக்டாக 5.5 மாதத்தில் தண்டனை கொண்டு வந்து நிற்கிற. ஒரு கேஸ் உங்களுக்கு தண்டனை கொண்டு வர துப்பு கிடையாது. நீங்கள் ஒரு தண்டனை கொண்டு வர வழக்கை இவ்வளோ விமர்சிப்பீங்களா? பழனிசாமிட்டையும் இவர்கிட்டையும் கேளுங்க, மோடிட்டையும் கேளுங்க. இல்லை, இந்த கேஸ் பரபரப்பான ஏன் இவ்வளவு விரைவா விசாரிச்சு தண்டனை கொடுக்குறீங்க? கூட்டு பாலியல் பலாத்காரம் மணிப்பூர்ல நடு ரோட்ல செஞ்சாங்களா, அது என்னாச்சு? பதில் இருக்கா மணிப்பூருக்கு? இல்ல, நீங்க இங்க இருந்து அங்க போவாதீங்க. எங்கேயும் போக கூடாது. இங்க வாங்க சார், இங்க வாங்க சார். தமிழகத்தில் நடக்கின்ற அக்கிரமங்களை பாருங்க சார், கண் திறந்து பாருங்க சார். சரி, கண்ணை மூடிட்டு இருக்காதீங்க. ஆசினி வந்து சின்ன குழந்தை தஸ்வந்த் வந்து கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டா, தூக்கு தண்ணி வெயிட்டிங்ல இருக்கான். அவன் ஒரு கேஸில் விடுதலை ஆகுறான். பார்த்தீர்களா இந்த அரசை என்னங்க? ஆடா ஞான சொன்னியம்மே, அவங்க அம்மாவை கொண்ட வழக்கில் அவங்க அப்பா வந்து நீதிமன்றத்தில் பிறர் சாட்சி சொல்கிறாரு. அவங்க அப்பா தான் ஐ விட்னஸாக கொண்டு வந்தாங்க அந்த வழக்கில், முதல் நிலை சாட்சி. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு? அப்படியெல்லாம் நடக்கலை, என் பையன் அன்னைக்கு இந்த ஊர்லேயே இல்லை, என் பொண்ணாட்டி எப்படி செஞ்சாலும் தெரியாதுங்கிறாங்க. அப்புறம் எப்படி தான் அந்த நீதிமன்ற சாட்சி தண்டனை கொடுக்க முடியும்? ஹோஸ்டேல் அவங்களே எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? அந்த புரிதலே கிடையாது. அப்பனா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ தண்டனை கொடுத்துருவீங்க, மேல்முறையீட்டும் போது உயர்நீதிமன்றத்தில் அவர் விடுதலையாகி விடுவார். அதே மாதிரி நீங்க இந்த கேஸை செட் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப தப்பு. இதெல்லாம் ரொம்ப தனியா தான் சாப்பிட முடியும். பிஜேபி காரர் நீங்க பூரா ஏன் இப்படி இருக்கீங்க? பிஜேபி காரர் நீங்க பூரா. நான் பிஜேபி இல்ல. ஆமா ஆமா, ஒரு நடுநிலை பத்திரிகையாளர். வாங்க மாட்டுக்கறி சாப்பிடுவோம். இல்ல இல்ல, நடுநிலை பத்திரிகையாளர். நான் நடுநிலை பத்திரிகையாளர். நீங்க நடுநிலை இல்ல. எப்படி பொள்ளாச்சி வழக்கை, இந்த பொள்ளாச்சி வழக்கின் போது சிபிஐ எப்படி சாட்சி சொன்னவங்க பாதிக்கப்பட்டவங்க எப்படி பாதுகாப்பாக வெளியே தெரியாத மாதிரி நடத்தினாங்க? சரி, அந்த வழக்கில் மொத்த பேர் அந்த இதுல யார் யாரு மாட்டினாங்க எல்லாம் சரி, அவங்க அதாவது பிற சாட்சியாக மாறிடுவாங்களோன்ட்டு அப்படி இருந்தும் சிபிஐ கரெக்டா இது டைரக்ஷன் பண்ணிதான் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொண்டு இருக்குது. ஆனா நீங்க திமுக அரசு என்ன பண்றது? FIR போட்டாவே வெளியே கசிஞ்சு விடுறது. யாரு சொன்னாங்களோ யாரு அவங்க பேர் இதெல்லாம். இதுதான் நிர்பயா கேஸ்ல என்ன சொல்லி இருக்கிறது? யோகே சீலர்களே, பொள்ளாச்சியில் அந்த பெண்கள் பலமுறை வழக்கு கொண்டு கொடுத்த போது வாங்காமல் இருந்த எடப்பாடியின் கீழ் செயல்பட்ட ஏவல் துறையை பத்தி பேசாம வழக்கு கொடுத்தோன்னே FIR போட்ட பாரதிராஜன் தான் ஏசி. அவர் ஃபோன் நம்பர் தர அடிச்சு தர்றேன், இதை அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் உடனடியாக வழக்கு போட்டு உடனடியாக துரிதமாக செயல்பட்டார். டி நகரில் இருந்தவர் தான் பாரதிராஜன். அந்த வழக்கு எங்கேயாவது அரசியல் தலையிட்டு இருந்துச்சா? அரசாங்கம் தலையிட்டு இருந்தால் ஏதாவது வெளில வருமா? டிரான்ஸ்பரன்சியாக செஞ்சாங்க. பொள்ளாச்சியில் அத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்த போது ஏங்க பொள்ளாச்சியில் இந்த வழக்கு முதல்ல யார்கிட்ட போணுச்சு? பொள்ளாச்சி ஜெயராமன்ட்ட தான் போய் சொல்கிறாங்க. அவர் இந்த காதலே வாங்கிக்கல. யார்? இந்த பெண்ணுடைய அண்ணன். முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இந்த பெண்ணுடைய அண்ணன். அடுத்து இந்த பெண்ணுடைய அண்ணன் சொல்லணும், நேராக போய் அடிச்சிடலாம். யாரும் இந்த பொறுக்கி பசங்களை போய் அடித்தடி ஆகிடுது. அடிதடி ஆனதில் ஒரு FIR ஆகுது யாரும் அந்த பசங்க மேலே. அதில் இடையில கூட விடுதலை ஆனாங்க, அந்த வழக்கில் பெயிலில் வந்தாங்க. ஆனால் பொள்ளாச்சி வழக்கில் ஜாமீன் விட்டு விட்டது திமுக அரசு எழுதினாங்க. இவர் தான் எழுதி அந்த வழக்கில் பெயில் கிடைச்சிது. இந்த வழக்கில் உள்ளே 2019 உள்ள போனாங்க. 2000 இது வரைக்கும் வருதா? இல்லை இல்லை, 2021 தான் திமுக அரசு வந்து பதவியாக இருக்குது. வெளியிலே பெயிலே கூட கிடையாது, உள்ளே வச்சு வழக்கு நடத்துறாங்க. இல்லை யாரு சிபிஐ கரெக்டா அந்த பொள்ளாச்சி வழக்கை உடனடியாக எடப்பாடி சிபிஐ கிட்ட கொடுத்தாரு. நியாயமா நடக்கணும். இது இல்ல இல்ல, யார காப்பாத்து இல்ல, நீங்க தான் இந்த வழக்குல ஜெயங்கிற இனிஷியல் கொண்ட இவங்க சொல்லுவாங்கல்ல, ராம்ங்கிற பேர்ல முடிகிறவங்களுடைய மகனை காப்பாத்த கொடுத்தாரா? பொள்ளாச்சியில பார் ராஜ காப்பாத்த கொடுத்தாரா? யார காப்பாத்த கொடுத்தாரு? யார காப்பாத்த? இல்ல இல்ல, இது நீங்க இன்னும் ஒரு FIR வெளியிட்டு இருக்க. அரக்கோணத்துல நடந்த
அந்த இது எஃப்ஐஆர் வெளியிட்டு அந்த கல்லூரி மாணவியை எப்படி எல்லாம் சித்தரிக்கிறீங்க? என்ன சித்தரிக்கிறாங்க? எப்படி சித்தரிக்கிறீங்க? அது உங்கள் மாதிரி சப்போர்ட்டர் சமூக வலைதளங்களை எப்படி எல்லாம் சித்தரிக்குது? 2 கேமரா பண்ணிக்கிறான். நான் என்ன சொல்றேன், நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசணும்னா இல்ல ஸ்டேஷன்ல அடிச்சிருந்தா தப்புன்னு சொல்றேனா இல்லையா? தப்பு தானே. இந்த எஃப்ஐஆர் எப்படி வீக் ஆச்சு? அது அண்ணா பல்கலைக்கழக எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? அரக்கோணம் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? கமிஷனரே பேட்டி கொடுத்தாருங்க. இல்ல எப்படி லீக் ஆச்சு? வந்து அப்டேட்டிங்ல வந்து பிரச்சனை ஆயிட்டு சிஸ்டம்ல நடந்த கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆமா, இதுக்கு மேல என்ன செய்யணும்? இல்ல இவர்கிட்ட கேட்போம். முதல்ல ஒரு குற்றம் நடக்குதுல்ல, எத்தனை பேருக்கு எஃப்ஐஆர் காப்பி லீகலா கொடுப்பாங்க சொல்லுங்க? அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்க மடமாற்ற வேணாம். நீங்க ஏன் இப்படி எஃப்ஐஆர் இது லீக் பண்றீங்க? ஒரு பெண் கம்ப்ளைண்ட்க்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்கப்பா, அக்யூஸ்டுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காப்பி இருக்குப்பா, கோர்ட்ல ஒரு காப்பி இருக்கு. மொத்தம் 4. ஓகே, 2 இடம் லீகலா இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் இருக்கும். பாக்கி 2 இடம் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு, அக்யூஸ்டு கொடுப்பாங்க காப்பி. இது கொடுத்து தான் ஆகணும். போலீஸ் ஜெராக்ஸ் வாங்கிக்கலாம். ரைட்டா? இதில் யார் லீக் பண்ணான்னு எப்படி தெரியும்? கோர்ட்டுக்கு போயிருக்கு எஃப்ஐஆர். கோர்ட்டுக்கு போகிற வழியில் போலீஸாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, லீக் பண்ணியிருக்கலாம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க, லீக் ஆகிருக்கலாம். இது எங்கேருந்து லீக் ஆனதுனே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் உட்காந்து லீக் ஆயிடுச்சுன்னு என்னன்னு சொல்கிறது? அது அரக்கோணம் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? தெரியலங்க. தெரிஞ்ச கேள்விகளுக்கு தெரியலங்க. இல்ல எப்படி லீக் ஆச்சு? அந்த கல்லூரி மாணவி எப்படி இது பண்ணீங்க? இந்த கல்லூரி மாணவி எப்படி இது பண்ணீங்க? அண்ணா பல்கலைக்கழக யாரு எல்லாருமே வெளியே தெரிச்சு அவங்கள உயிரோடு இருக்க கூடாது. இந்த கேஸ் அப்படியே சிமெண்டட் சமாதி பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியாவா? டெல்லி நிர்பயா வழக்கு நீங்க பண்ண மாதிரி. டெல்லி நிர்பயா வழக்கு பண்ண மாதிரி யாரு? நீங்க தான். அது யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது. பாஜக ஆட்சி காலத்தில் இவ்வளையும் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு நடக்குது. தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்கு என்ன எல்லாம் செய்யறார் அவருடைய போலீஸ் வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி திமுக அரசுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசுவதற்கு பல எச்சங்கள் பிஜேபி கிட்ட ஏடிஎம் கிட்ட வாங்கிட்டு குட்டிக்கண்ணன் போன்று பல ஆங்கர் இது மாதிரி கிளம்பிட்டீங்க. கேள்வி கேட்கறதுக்கு நியாயமாக பேசுறதில்ல, அறம் சார்ந்து பேசுறதில்ல. அறம்னா எத்தனை கிலோன்னு கேட்குறீங்க. தர்மமாக பேசுறதில்ல, கடவுளுக்கு பயப்படாமல் பேசுறது, எதுக்கும் பயப்படுறது கிடையாது. கேள்வியாக கேட்கு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் திரு ஞானசேகரன் மட்டுமே தானா? ஏன்னா அவர் உங்க கட்சிக்கார சேர்ந்தவர், அதனால நான் திருப்பேட்டு போசணும். இல்லப்பா நீங்க கோச்சிக்கிங்க. எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாது. ஒரே ஒரு குற்றவாளி தானா? வேற எந்த குற்றவாளி இல்லையா? குற்றவாளி தான் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 IAS IPS விட இவர் 4 லட்சத்துக்கான இருந்தா நீங்க தேடி, இல்லை உங்க அண்ணாமலையோ ரிட்டையர்டில் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு வந்த IPS அதிகாரி தானே, அவரை வச்சு ஒரு புலனாய்வு பண்ணி, ஏங்க ஈரோட்டில் பல்லடத்துல கொலை நடக்குதுங்க, போலீஸ் தூக்காம விட்டுச்சா? 5 மாதம் 4 மாதம் மூச்சு தண்ணி விட்டு பிடிச்சிருக்காங்களா இல்லையாங்க? இதுக்கு என்னங்க பேசுகிறாரு போலீஸை போய்? உங்கள் அண்ணாமலை போலீஸ் வேலையை பார்க்க துப்பு இல்லாமல், யோக்கியம் இல்லாமல் விட்டுட்டு வந்து தலைவர் அவர்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு அறிவுபூர்வமாக அரசியல் பண்ண தெரியாமல், செருப்பு மாட்டம் செருப்பு தூக்கி தள்ள தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மாதிரி அறிவுபூர்வமான IPS வச்சு விசாரிங்களேன், நாங்கள் பார்க்குறோமே. பொள்ளாச்சி வழக்கு குற்றவாளிகளுக்கு ஆயுள் முழுக்க சிறை கிடைத்தது போல் இந்த அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளி அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? பெரிய தண்டனை கிடைக்குமா? இல்ல 14 வருஷம் ஆயுள் தண்டனையோடு முடிச்சிடுவாங்களா? அவர் நிச்சயமா சாகுவரை இல்ல போனா திருப்பி ஆயுள் தண்டனை பெறுவார், சிறையில் இருப்பார் நம்புறேன். சரி சார், நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதா இருந்தா திருப்பியும் ஜூன் 2ஆம் தேதி உங்களை வந்து திரும்பி வந்து சந்திக்கிறேன். நிறைய உண்மைகளை குட்டிச்சேன் ஒத்துக்கணும்.